அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் ஒரு புக் லான்ச் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டார். அது என்னன்னா, திரு மேஜர் மதன்குமார் அவர்கள் எழுதின ஆப்ரேஷன் சிந்தூர் தி அன்டோல்ட் ஸ்டோரி அப்படிங்கிற புக், அந்த புக் லான்ச் பண்ணார் நம்மளுடைய அண்ணன் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள். அங்கே நடந்த ஒரு சில இன்சிடென்ட்ஸை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த காணொளி. வாங்க. அன்பு சொந்தங்களே, நீங்கள் அந்த மேடையில் அமர்ந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்களை கவனிச்சிங்களா? அவங்க நம்மளுடைய ஐயா திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் உறவினர்கள். இராணுவத்தில் விபத்தில் தன்னுடைய கால்கள் காயமடைந்து நடக்க முடியாமல் இருக்கிற இராணுவ வீரர், தேனி மாவட்டத்தை சார்ந்தவர் திரு பிரபாகரன் அவர்கள், கமாண்டோ ஆஃபீஸர். அப்புறம் இந்த புக்கை லான்ச் பண்ணுற திரு மேஜர் மதன்குமார் அவர்கள். எப்பேற்பட்ட தலைவர்கள் அமர்ந்திருக்காங்க. அண்ட் தென் முக்கியமான ஒருத்தர் நம்மளுடைய மேஜர் முகுந்த், அமரர் மேஜர் முகுந்த் அவருடைய தந்தை. இப்படி உன்னதமான மனிதர்கள் அமர்ந்திருந்த மேடை அது. அந்த மேடையில் நம்மளுடைய அண்ணன் திரு அண்ணாமலை அவர்கள் உரையாற்றினார். அதில் இந்த புக்கை எழுதின திரு மேஜர் மதன் அவர்களுக்கு நன்றியும், அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக தேனி மாவட்டத்தை சார்ந்த விபத்தில் காயமடைந்த திரு பிரபாகர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பொஹ்ரானில் நடந்த அந்த அணுகுண்டு சோதனை 1980 1998 வரைக்கும் நடந்த அந்த சம்பவத்தையும் கலந்துட்டு பேசினார், அதை நினைவூட்டினார். அதில் குறிப்பாக இந்த போர்ஷன் திரு பிரபாகர் அவர்கள் எவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணியிருக்காருல்ல இந்த தேசத்துக்காக. இராணுவ வீரர்களால் மட்டும்தான் இது முடியும். இந்த தாய் மண்ணுக்காக தன் உயிரை துச்சமென, தன் உடல் அங்கங்கள் எல்லாம் சிதைந்து போனாலும் மன வலிமை குன்றாமல் வாழ்கிறார்கள் இல்லை? அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன் பாருங்கள். ஒரு சின்ன சின்ன கஷ்டத்துக்கெல்லாம் துவண்டு போகிற நமக்கு இந்த லீடர்ஸ் எல்லாம் எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன். நாம் இவங்களை ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவங்கெல்லாம் லிவிங் எக்ஸாம்பிள்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அண்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். அதுக்கப்புறம் நம்மளுடைய தலைவர் திரு அப்துல் கலாம் ஐயா அவர்களின் சாதனைகளை குறிப்பிட்டு பேசினார். இந்த புக்கை எழுதின மேஜர் மதன்குமார் அவர்களுக்கும் நன்றி உரையாற்றினார். ஆக மொத்தம் அந்த பேச்சு, அண்ணனுடைய அந்த பேச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க, அண்ணனோட இந்த ஸ்பீச்சை கேளுங்க. மற்றும் ஒரு சிறந்த காணொளியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.